ராமனால் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. அவன் நாரதர் சொல்லிக் கொடுத்து போய் அனுமார் காலில் போய் விழுந்து, என் உயிரை பறிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கான், என்னை காப்பாற்றுங்கன்னு. இன்னாருன்னு சொல்லாமல் அவர் அனுமார் நான் ராம பக்தனப்பா, என்கிட்ட அபயம்னு வந்தவன் நிச்சயமாக காப்பாற்றுவேன். யார் உனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு ஆபத்தில் உயிருக்கு, சத்தியமாக உன்னை காப்பாற்றுறேன். யார் அவன் அப்படின்னா, உங்கள் ராமர் தான் அப்படின்ட்டான். அடப்பாவி, என்னுடைய ராமரா அப்படின்னோடனே, நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னோடனே, சரி. அப்போ ராமர் வர்றார். அனுமான், என்னால் தண்டிக்கப்பட வேண்டியவன் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறான், ஒழுங்காமறையாக அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு. அப்போ அனுமன் சொல்கிறான், நான் சத்தியம் பண்ணிட்டேன். ராமன் சொல்லுக்கு இரண்டு இல்லை. சத்தியசந்தன் ராமன், அவனுடைய பக்தன் நான் சத்தியம் மீறுவேனா? மீற மாட்டேன். எங்கிட்டே பேசுகிறியா? எந்த ராமன் சத்தியசந்தன் சொல்கிறியோ அந்த ராமன் கேட்குறான், கொடுக்க மாட்டேங்கிறியாடா அப்படின்னா. அது என் கொள்கை. ராம பக்தனுக்கு அந்த தீமை வரக்கூடாது. அவன் நம்பினவனை கைவிட்டான், ஒரு ராம பக்தன் நாளைக்கு சரித்திரம் பேசும். நோ அப்படின்ட்டான். சரி, அப்போ ஒன்லி ரிசார்ட் என்ன, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், வா மோதி பார்ப்போம். நீ ஜெயிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன்னா பார்ப்போம். நீ ஜெயிச்சா அவன் உனக்கு, நான் ஜெயித்தா அவன் எனக்கு, ரைட்டா? ஓகே. ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பித்தாக. ராமர் உடனே பெரிய பானத்தை எடுத்து வெளியில் போட்டு தொடுத்தார். அனுமான் என்ன பண்ணிட்டார், இருந்த ஒரு கதையும் தூக்கி எறிஞ்சு விட்டார். தூக்கி எறிஞ்சிட்டு, என்னடா இருக்கிற கதையும் தூக்கி எறிகிற, நிராயுதம் பண்ணி அடிக்க மாட்டேங்கிற தைரியமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பாருங்கள், உள்ளதிலே பெரிய ஆயுதம் நான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் என்று கண்களை மூடி கைகளை குவித்து ராமநாமம் ஜெபித்தார். ராம் 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 ஜெபித்தார்.